வணக்கம். நான் ஆனந்த். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஜூன் 1ஆம் தேதி திருச்சியில இருக்கக்கூடிய ஜே காலேஜ்ல திருச்சி கிழக்கு மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமா சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து மக்களை வந்து மீட் பண்ணி மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற வேலைப்பாடுகள் எல்லாமே அந்த ஜே காலேஜோட கிரவுண்ட்ல பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விஜய் அவர்களுமே திருச்சியில ஏர்போர்ட் வந்துட்டு அங்க இருந்து திருச்சியோட சேர்ந்த டிவிகே கழக நிர்வாகிகளை சந்திச்சுட்டு அப்புறம் பை ரோட் வந்து வழிநெடுக்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து கையசைச்சு மக்களுக்கு நன்றி சொல்லி ஜே காலேஜுக்கு போனாங்க. சரி, இப்போ வந்து தேர்தலுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து பிரச்சாரங்களை எப்படி பேசினாங்க, டிஎம்கே எந்த அளவு வலுவா தாக்கி இருந்தாங்க பார்த்துருந்தோம். இப்போ தேர்தல் முடிஞ்சாச்சு, விஜய் அவர்கள் சிஎம் ஆகிட்டாங்க. இப்போ விஜய் அவர்கள் வந்து என்ன மாதிரியான ஸ்பீச் கொடுக்க போறாங்க? ஏன்னா அவங்க மேல வந்து இப்பயுமே நிறைய விமர்சனங்கள் இருக்கு. இன்னமும் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல. இந்த ஆட்சியில பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த நாள் இன்னைக்கு விடிஞ்சா என்ன பாலியல் குற்றம் சிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்தடுத்து செக்ஷுவல் அசால்ட் நடந்துகிட்டே இருக்கு. இது எப்படி இது பண்றாங்க? லாண்ட் ஆர்டர் இஷ்யூ போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான கொள்ளை எல்லாமே நடந்துகிட்டு தான் இருக்கு. பேரளவு மாற்றம் தான் இது முழுமையான ஒரு ஆட்சி மாற்றம் கிடையாது. முதல் டிஎம்கே, இப்ப டிவிகேன்னு பேர் மாற்றம் நடந்திருக்கு. மற்றபடி குற்றங்கள் எல்லாரும் நடந்துகிட்டு தான் இருக்கு, குறையவே இல்லை அப்படிங்கிற மாதிரி மக்கள் மத்தியில ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருக்கு. சரி, இது எல்லாத்துக்கும் பதில் தெரிவிக்கிற மாதிரி இவங்களோட ஸ்பீச் இருக்குமா அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா பெருசா அதுல வந்து எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. ஏன் அப்படின்னா இங்க வந்திருக்காங்க, வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. முதல் மக்களுக்கு நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம மக்களை வந்து தற்கூரின்னு சொல்றாங்க திமுக. நம்ம தற்கூரி கிடையாது. இந்த தற்கூரின்னு சொன்னனாலதான் அவங்க கட்சியவே நம்ம கேள்விக்குறியாக்கிட்டோம், அவங்களோட அரசியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது எல்லாமே உண்மைதான். உண்மையாவே இப்போ வந்து டிஎம்கே வந்து எதிர்கட்சியா போயிட்டாங்க, ஆளுங்கட்சி கிடையாது. ஓகே, அது மாதிரி இந்த மாதிரி நம்மளை வந்து நிறைய பேர் வந்து நம்ம ஆட்சியை வந்து ட்ரோல் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கட்டும், அதுதான் என்னோட எனர்ஜி பூஸ்ட், நல்லா கதறாங்க அப்படிங்கிறாங்க. கதறது வந்து திமுக காரங்க மட்டும் இல்ல, மக்களுமே கதறிக்கிட்டு தான் இருக்காங்க. சூலூர்ல 10 வயசு சின்ன குழந்தைய ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்காங்க. சரியா? நீங்க இதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த பிளாக் டிஷர்ட் போட்டு ஒரு சென்னை சென்ட் ஜான்ஸ் கோட்டைக்கு நேர்ல தான் ஏதோ ஒரு இடத்துல 2 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ள ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கூட்டம் மாதிரி மேடை போட்டு பேசியிருந்தாங்க. விஜய் அவர்கள் கூட ஒரு கிரீன் டிஷர்ட் போட்டு கையில ஒரு பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஒரு நடுரோட் நடந்த ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங் அதுல ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் நடந்துச்சு. இதுல வந்து கேட்கலையா சார் ஸ்டாலின் சார், நீங்க இப்படி இப்ப பாருங்க, மக்கள் அவ்வளவு பாதிக்கப்படுறாங்க பாருங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவ்வளவு பாதுகாப்பு இல்லாத ஒரு சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன இப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பயங்கரமா தாக்கி இருந்தாங்க. இப்ப அதே மாதிரிதான் இந்த ஆட்சி நடக்குது. இதை நம்ம கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இவங்க திமுக அப்படிங்கிறதும், இன்னொன்னு டிவிக்கு தொண்டர்கள் ஒருபடி மேல கேள்வியே கேட்கக்கூடாது, இந்த ஆட்சியை கேள்வியே கேட்கக்கூடாது. கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இவங்க வந்து டிஎம்கே கொத்தடிமை, அதனாலதான் அவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிற மாதிரியும். இன்னொன்னு, இவங்க கேட்கிற கேள்வி கரெக்டா இல்லையா அதெல்லாம் இல்ல, நம்ம ஒரு மாற்றத்துக்காக நம்ம ஆட்சியை வச்சிருக்கோம், விஜய் அவர்கள் வந்து மாற்றம் சொல்லிதான் வந்திருக்காங்க, அப்ப அந்த மாற்றம் இன்னும் கண்ணுக்கு தெரியலையே அப்படின்னு மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா என்ன திமுக ஆட்சி கேள்வி கேட்டீங்களா அப்படிங்கிறாங்க. திமுக ஆட்சியில அவங்க எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிதான் உங்களை ஓட்டு போட்டு இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்து உங்களை ஆட்சி அமைக்க வச்சிருக்காங்க மக்கள். அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு சொல்ற பதில் தானா? யாராவது கேள்வி கேட்கறாங்க, எதுக்கு நீ இப்ப என்கிட்ட கேட்கலாம், எதுக்கு நீங்க வந்து திமுக ஆட்சியில ஒரு வீடியோ போட்டீங்களா, இந்த வீடியோ தான் போடுறீங்க அப்படின்னா, எனக்கு டிவி ஆட்சி மேல நம்பிக்கை இருக்கு. ஒரு சுதந்திரமா நம்ம கேட்கிற கருத்து உரிமை கேட்கலாங்க நம்பிக்கை தான் வீடியோ போடுறேன். அது திமுக ஆட்சி எனக்கு இல்லை, அதனால இப்ப வீடியோ நான் போடுறேன். ஏன் அப்படின்னா அந்த ரத்தன் பண்டிட்னு ஒருத்தவங்களை வந்து அரசு ஆலோசகரா நியமிச்சாங்களே, அது வந்து எனக்கு பாக்குறப்ப தப்புன்னு பட்டுச்சு. இதை நம்ம கேட்கலாமே, நான் ஒரு சாதாரண ஆளு, நான் ஒரு சாமானியன், எனக்கு பின்னாடி எந்த ஒரு கட்சியும் எதுவுமே கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆளு. அப்படிங்கிறப்ப நான் இதை பத்தி பேசலாமா நம்மள வந்து மனிதன் அப்படிலாம் யோசிச்சேன் நானு. அப்படின்னா எனக்கு என்னென்ன கேள்விதான் வந்துச்சோ அதே கேள்வியதான் மறுநாள் சட்டப்பேரவையில வச்சு தேமுதிகவோட தலைவர் இருக்கக்கூடிய இவங்க கேட்டாங்க, பிரேமலதா விஜயகாந்த் மேம் கேட்டாங்க. சூப்பரா கேட்டாங்க அந்த கேள்விய. ஓகேவா? அந்த கேள்வி ரொம்ப கரெக்டான கேள்வி, எல்லாமே கரெக்டா கேட்டாங்க. அதை மத்த யாருமே வந்து மத்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உதயநிதி சார் பேசினப்பெல்லாம் அவங்க வந்து அவங்களோட ஆட்சி நாங்க இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோங்கிற மாதிரி அவங்க பெருமையை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆளுங்கட்சி, இப்ப தற்போதைய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய டிவிகேவோட தப்ப யாருமே சுட்டி காட்டல. அதை வந்து தேமுதிக சூப்பரா பண்ணாங்க.
சரி, இது வந்து எப்பவுமே எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய மத்த கட்சிகள் வந்து பண்ணக்கூடியதுன்னு நீங்க நார்மலா நினைச்சீங்கன்னா, அதுக்கு ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய தாவேகா சிஎம் விஜய் சார் அவங்க வந்து இதை நான் ரீகன்சிடர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தப்பு பண்றது நார்மல். ஆனா தப்ப நான் திருத்திக்கிறேன்னு சொல்லி அந்த தப்ப திருத்த வந்திருக்காரு பாத்தீங்களா? இதுதான் எனக்கு வந்த நம்பிக்கை. இப்ப நம்ம வந்து ஒரு நேர்மையா ஒரு கேள்வி கேட்கிறோம். இது தப்பா இருக்கு சார், இப்படி பண்ண இப்படி என்ன பண்றாங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, அந்த கேள்விக்கு அவங்க கரெக்டான அதை சேஞ்ச் பண்றாங்களே, அதுதான் நான் மாற்றமா பாக்குறேன். அதனாலதான் நான் கேள்வி கேட்கிறேன். நான் கேள்வி கேட்கறது வந்து இவங்களை ட்ரோல் பண்ணணும், பாத்தீங்களா உங்களை நாங்க இது பண்ண அப்படிலாம் கிடையாது. சேஞ்ச் பண்ணணும், இது தப்பா இருக்கு சேஞ்ச் பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான். அன்னைக்கே அந்த சட்டப்பேரவை முடிஞ்சு அன்னைக்கு ஈவினிங்குள்ளேவே ரத்தன் பண்டிட்ட வந்து நியமிச்சதை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது ஒரு நல்ல மாற்றம். இதுக்கு முன்னாடி இந்த அரசு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்ப கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு முட்டு கொடுப்பாங்க. இங்க அது இல்ல. அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது பண்ணல அவங்க. சூப்பரா இருந்துச்சு. அது மாதிரி சட்ட ஒழுங்கு வந்து பெருசாலாம் சூப்பரா இருக்கலாம் சொல்ல முடியல. நிறைய தவறுகள் இருக்கு. தினமும் ஏதாவது ஒரு ஊர்ல இருந்து ஏதாவது ஒரு பாலியல் வன்கொடுமைங்கிற கேஸ் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிற மாதிரியான கேஸ் தினமும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அப்படிங்கிறப்ப அதுல என்னால சூப்பர் ஒரு சட்ட ஒழுங்கெல்லாம் கட்டுக்கோப்பா இருக்கு. 100% மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க பெண்கள், அப்படிலாம் இல்ல. அதெல்லாம் இருக்காங்க. அத நம்ம கேள்வி கேட்டோம்னா 6 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள கேள்வி கேட்கறீங்க எப்படி? ஒரு 10 வயசு குழந்தைக்கு பாதுகாப்புனா எனக்கு என்னன்னு புரியல. அப்ப 6 மாசம் வரைக்கும் வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எல்லாரையுமே வீட்டுக்குள்ள வச்சுக்கவா? யாரையும் வெளியே அனுப்ப வேணாமா? கேள்வி கேட்கணும்ல, பாதுகாப்பு வேணும். நீங்க சொல்றது புரியுது. ஒரு நிர்வாக ரீதியா ஒரு 6 மாசம் டைம் கொடுங்கறீங்க, மக்கள் கொடுக்குறாங்க, நல்லது. ஆனா அதுக்காக எல்லா பிரச்சனையுமா? தென்காசிலாம் ஒரு நெட்டூருங்கிற ஊர்ல ஒரு ஜாதி காரணமா பைக்ல போய் வெட்டியிருக்காங்க. இதை எப்படி எடுத்துக்க? இப்ப கேள்வி கேட்க கூடாதா? 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்கணுமா? நியாயமான கேள்விகளுக்கு தயவு செய்து டிவிக்கு தொண்டர்கள் வந்து முட்டு கொடுக்காம பதில் சொல்லுங்க. முட்டு கூட்டு கொடுக்காதீங்க. இன்னொன்னு எனக்கு ரொம்ப கேவலமா பட்டுச்சு. அத நான் இதை வந்து எப்படி நான் அதை பத்தி நான் பேசுறேன், எனக்கு திட்டதான் வைக்குது. ரொம்ப மோசமா இறங்கிதான் திட்ட வைக்குது. ஏன் அப்படின்னா, அந்த 10 வயசு குழந்தை அவங்க இருக்காங்களே, அப்படி நடந்துருச்சு. அதுக்கு ஒரு 2 பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க அந்த நியூஸ் கீழே. அத எப்படி சொல்லனே தெரியல. ரொம்ப கேவலமான ஒரு கமெண்ட். இப்படிதான் உண்மையா உங்க வீட்டுல நடந்தா நீங்க பதில் பேசுவீங்களா? கேள்வி கேட்பீங்களா? ரொம்ப கேவலமா இருக்கு. அதை எனக்கு எப்படி சொல்லனே தெரியல. அவ்வளவு கேவலமான ஒரு கமெண்ட். எப்படி இப்படி ஒரு முட்டு கொடுக்குறீங்க? கேவலமா தெரியலையா? தப்பு நடந்துருச்சு, இனிமே நடக்காம பாத்துக்கணும், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களும் கேள்வி கேட்கணும்ல. அதனால தானே விஜய் அவர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டு விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பெரிய 108 இடங்கள் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 35% ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இவ்வளவு பெரிய வெற்றினா அதுக்கேற்ற கேள்வி கேட்கணும்ல. அந்த மாற்றத்துக்காக எதிர்பார்த்து நீங்க ஓட்டு போட்டீங்க, அப்ப கேள்வி கேட்கணும்ல. இப்படி கேவலம் கவுண்ட் பண்றாங்க. இந்த டிவிக்கே தானா, இல்ல இவங்களோட ப்ரொஃபைல்ல, அதாவது ஒரு ஃபேக் ஐடி யாரும் கிரியேட் பண்ணிட்டு அதுல விஜய் அவர்கள் போட்டோ வச்சு டிவிக்கேன்னு சொல்லி வச்சுட்டு யாராவது இவங்களை வந்து பேரை ஸ்பாயில் பண்றது பண்ணாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு 2 ஐடில இருந்து இந்த கமெண்ட் ரொம்ப கேவலமான ஒரு கமெண்ட். கொஞ்சம் கூட ஒரு மனிதனா இருக்க தகுதியெல்லாம் ஒருத்தன் பண்ண கமெண்ட். அந்த கமெண்ட் அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா மேலாம் தப்பு, இது வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் மேல தப்பு அப்படிங்கிற மாதிரியும், அந்த குழந்தை வந்து ஒரு சாக்லேட்டுக்காக போயிருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கேவலமான ஒரு கமெண்ட். இது ஒரு பொதுவெளியில பேசுறேன் அப்படிங்கிறப்ப நான் வார்த்தைகள் நானுமே ரொம்ப கவனமா யூஸ் பண்ண வேண்டியது. நான் ஏதாவது குண்டக்க மண்டக்க பேடி பேசிடுவேன்னா பயமா இருக்கு. இப்படி ஒரு 10 வயசு குழந்தை மேல இப்படிலாம் ஒரு கேவலமான இது பண்ண முடியுது? உங்க தலைவனுக்கு முட்டு கொடுக்கணும். நீங்க ரசிச்ச நீங்க ஓட்டு போட்ட ஒரு ஆளுக்கு அவர் மேல தப்பு இருக்கு அப்படின்னா அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு எப்படி ஒரு சின்ன குழந்தை மேல பழி போட மனசு வருது? இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது வந்து தப்புன்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கு அந்த குழந்தை மேல பண்றது நிறைய பேர் வந்து நிறைய ஃபெமினிஸ்ட் வந்து அந்த குழந்தையோட போட்டோ போடுறாங்க. அது வேணாம். அது வந்து போக்சோ இதுக்கு கீழே இருக்கு அப்படின்னால போட்டோ வேணாம். ஒரு ஃபெமினிஸ்ட் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தெரிய வேணாமா? அவங்களோட போட்டோ போட்டா நம்ம இது பண்றது, பேரே சொல்லக்கூடாதுங்கிறாங்க. அவங்களோட இது பாதிக்கப்படும் அப்படிங்கிறப்ப அவங்களோட ஃபியூச்சர் நினைச்சு அப்படிங்கிறப்ப அவங்களோட போட்டோ போடுறது, அவங்க யாரு எந்த ஸ்கூல், இதெல்லாம் தேவையா? வேண்டாம். இதுல இருந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாமே அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த இதுல நல்ல விஷயம்னு பாத்தீங்க அப்படின்னா, அதே சென்னையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிறந்த குழந்தை வந்து மிஸ் ஆயிருது. அந்த மிஸ் ஆன குழந்தைய அடுத்த 5 மணி நேரத்துக்குள்ள கண்டுபிடிச்சிட்டாங்க.
இது ஒரு நல்ல விஷயம். கல்குவாரியை மூடினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 67 கல்குவாரியை மூடினாங்க. அது ஒரு நல்ல விஷயம், தற்காலிகமா. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தயவு செய்து முட்டு கொடுக்காதீங்க. எல்லாம் நடந்திருக்கு. நம்பர்ஸ் வேணா புதுசா இருக்கலாம், இந்த 67 நம்பர் பெருசா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள கல்குவாரி எல்லாம் மூடி இருக்காங்க. ஓகேவா? 717 டாஸ்மாக்ஸ் மூடி இருக்காங்க. பாத்தீங்களா? டாஸ்மாக்ஸ மூடி இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி டாஸ்மாக்ஸ் மூடி இருக்காங்க. இந்த 717 நம்பர் பெரிய நம்பர். அப்படி எனக்கு வருவாயே வேண்டாம், டாஸ்மாக் வந்து மக்களோட குடும்பத்தோட மக்களை வந்து அழிச்சு வாங்குற காசு எனக்கு வேண்டாம் அப்படின்னா, சிஎம் விஜய் அவர்கள் அரசு ஒயின் ஷாப்ஸ் வந்து 4765 ஒயின் ஷாப் இருக்கு. 4765 க்ளோஸ் பண்ணிடலாம்ல. மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா? அப்படி ஒரு ஸ்ட்ராங்கா டிசிஷன் எடுக்கலாம்ல. ஏன் இந்த 717 எல்லா ஆட்சியும் நடக்கிறது தான். இன்னொன்னு என்னன்னா, இதை நம்ம இப்போ உடனே வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு சூப்பர் பாத்தீங்களா எங்க ஆட்சியில, அப்படிலாம் இல்ல. 5 வருஷம் முடியறப்ப இந்த 717 சொல்றோம்ல, மூடுறப்ப 900 ஆயிடக்கூடாது. 5 வருஷம் ஆட்சி முடியறப்ப 900 ரூபாய் புதுசு ஓப்பன் பண்ணிருப்பாங்க. அப்படிலாம் நடந்திருக்கான். 300 மூடுவாங்க, 600 திறப்பாங்களாம், 500 மூடுவாங்க, 1000 திறப்பாங்களாம், அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்ப அதான் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொன்னு, நிறைய ஃபேக்கு ஒரு விஷயங்களை ஃபேக்கா ப்ரொமோட் பண்றது. இந்த சிங்கப்பெண் அந்த திட்டம் வந்து இப்பதான் நம்ம தான் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்களாம். இதுக்கு முன்னாடி இப்ப பிங்க் பேட்ரோல் அப்படிங்கிற மாதிரி டிஎம்கே ஆட்சி வந்திருக்கான். அதுக்கு முன்னாடி பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லி இபிஎஸ் அவங்க இருக்கிறப்ப இருந்துச்சு. இதெல்லாம் இருந்திருக்கு. பேரை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. எப்போ ஏதாவது சில விஷயங்கள் வந்து டிவிகே மேல ரொம்ப நல்ல விஷயமா நான் பாக்குறேன். ஓட்டுக்கு ₹1 கூட கொடுக்கல, அது ஒரு நல்ல முயற்சி. அது மாதிரி அந்த ஒரு டிவிகே நிர்வாகி வந்து செங்கச்சோலையில போய் காசு கேட்டாரு அப்படின்னு சொல்லி வீடியோ வந்துச்சு. ஃபர்ஸ்ட் டிவிகே ஃபேன்ஸே முட்டு கொடுத்தாங்க. அப்புறம் தலைமையில இருந்து அந்த மாவட்டத்தோட செயலாளர் பதவியில இருந்து அவரை நீக்கிட்டாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இப்படி முட்டு கொடுக்காம அதை விசாரிச்சு உண்மையாவே அவர் தப்பு பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கான தண்டனையை கொடுங்க. இந்த மாதிரி தப்பை நிவர்த்தி பண்ணுங்க. அதை விட்டுட்டு அவரு செங்கச்சோலை காசுலாம் கேட்கல, அப்ப எது கட்சி நிர்வாகம் அவரை நீக்கினாங்க? அப்படியே எடுத்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, எடுத்த உடனே முட்டுதான் கொடுக்க பாக்குறாங்க. அதை யாருமே அனலைஸ் பண்ண பாக்கல. கரெக்டா அவங்க சொல்றது கரெக்டா இல்ல தப்பா? ஏன்னா சும்மா கூட யாரு மேல ஆள் மேல பழி போட வாய்ப்பு இருக்கு. அவங்களோட உண்மையாவே நல்லவங்க அப்படிங்கிறப்ப நல்லா இது பண்றாங்கன்னா சும்மா பழிய போட்டுன்னு போடுவாங்க. அதை நம்ம எதுவுமே பண்ணாம முட்டு கொடுக்கறது எந்த வகையில கரெக்டா இருக்கும்? அப்படி தயவுசெய்து பண்ணாதீங்க. அது மாதிரி விஜய் சார் சொல்றாங்க 6 மாசத்துல கதை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இந்த வார்த்தை ரொம்ப தவறான வார்த்தை நான் பாக்குறேன். கதை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருந்தா 6 மாசத்துக்கு பொறுப்போம். அது பாலியல் குற்றங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நான் இப்பதான் சார்ஜ் எடுத்திருக்கேன் சிஎம்மா, 6 மாசம் 2 வருஷம் வரைக்கும் பொறுப்போம். அதுக்கப்புறம் தான் நான் வந்து லா அண்ட் ஆர்டர் சரி பண்ண முடியும்னா எனக்கு புரியல. கதறாங்க அப்படிங்கிறாங்க. திமுக கதறது அதெல்லாம் எனக்கு வேற, அதெல்லாம் அதை பத்தி நான் பேசல. மக்கள் நல்லா இருக்கணும். 10 வயசு குழந்தைங்கலாம் என்னால ஒரு மாதிரி என்னையா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்போ யாரு வந்தாலும் இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குமா? இதுக்குன்னு யாராலையும் சரி பண்ண முடியாதாங்கிற மாதிரி எனக்கு ஒரு பெரிய கேள்விதான் வருது. தயவு செய்து டிவிகே ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுக்காதீங்க. அந்த மாதிரியான முட்டுகள் வந்து தயவு செய்து கொடுக்காதீங்க. தப்பு அப்படின்னு விஜய் சார் வைக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையாவே தப்பா அனலைஸ் பண்ணுங்க. ஆமா இது கரெக்ட் இல்ல, தப்புன்னு பண்ணுங்க. ஏன்னா விஜய் சார் வந்து இதை தப்ப சரி பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கிறேன். அப்படி பண்ண போய் தான் ரத்தன் பண்ணிட்டு அவங்கள உடனே கேன்சல் பண்ணாங்க அந்த அரசாணையை. அந்த மாதிரி விஷயங்கள். அது மாதிரி டிவிகே மேலையுமே சில பிரச்சனைகள் இருக்கு. வாக்குறுதிகள் வந்து மாதம் நாங்க கரண்ட் பில் எடுப்போம், 200 யூனிட் ஃப்ரீனாங்க. அதுக்கப்புறம் 2 மாசத்துல கரண்ட் பில் எடுப்போம், 500 யூனிட்டுக்குள்ள வந்தாதான் உங்களுக்கு 200 யூனிட் நாங்க. இது வந்து வாக்குறுதி, அதாவது தேர்தல் வாக்குறுதியில ஒன்னாவும் அப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்ற வேறையா இருக்கு. இதெல்லாம் தப்பு தானே? கேட்கணும்ல. அது மாதிரி விவசாயிகள் கடனை வந்து முழுசா ஏதோ பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் 50,000க்குள்ளன்னு சொல்லி ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் கேட்க வேண்டிய விஷயங்கள் தானே? இதை கண்டிப்பா கேட்கணும். டிவிகே கோட்டு போட்ட ஃபேன்ஸ் ஆகட்டும், நார்மலா மக்களுமே இந்த விஷயங்களை கேளுங்க. இப்படி ஒண்ணு பண்றாங்க சார் அப்படின்னு கேளுங்க. அது ரொம்ப வேலிடா தன்மையா கேளுங்க. ஒருத்தர்லாம் அந்த முன்னீர் பள்ளம் நினைக்கிறேன், அந்த ஆப்பிள்ல வேலை பார்க்குற ஒரு எம்ப்ளாயி ரொம்ப தவறான வார்த்தைகளை இது பண்ணி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப தப்பு, அப்படி பேசக்கூடாது. சிஎம் விஜய் உங்கள்ட்ட கேட்கறோம் அப்படின்னா இப்படி பண்ணிருக்கீங்க சார், ஏன் சார் பண்றீங்கன்னு கேட்கலாமே தவிர அதுக்காக அவங்க அந்த வீடியோல பாத்தீங்கன்னா நடுவில் விஜய்ங்கிற வார்த்தையை சேர்த்துட்டு முன்னாடி அவ்வளவு கெட்ட வார்த்தை, பின்னாடி அவ்வளவு கெட்ட வார்த்தை. இது வந்து ஒரு நாகரிகமான செயலா? ரொம்ப தப்பு.
கேள்வி கேட்டு ஒரு முறை இருக்குல்ல, அப்படி கேள்வி கேட்கணுங்க. மத்தபடி இந்த திருச்சி கிழக்குல பேசுனதுல எந்த இடத்துலயுமே பெருசாலாம் இல்ல. நிறைய டயலாக் எல்லாம் பேசுறாங்க. அதுவுமே பவர்ஃபுல்லாலாம் இல்ல. சூப்பரா இருக்கு. அப்படிலாம் இல்ல. தீய சக்தி, பாரசக்தி, ஓர சக்திங்கிறாங்க. இந்த யார் எழுதி கொடுத்தா டயலாக் பேசுறாங்கங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. மத்தபடி அவங்க மேல விமர்சனங்கள் இருக்கு. எப்ப சரி பண்ணுவாங்கன்னு தெரியல. எப்ப அதெல்லாம் சரியாகும்னு தெரியல. சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. டிவிகே ஃபேன்ஸ் வந்து முட்டு கொடுக்காதீங்க. அதுதான். மத்தபடி கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. தப்புனா கேள்வி கேட்டுக்கிட்டு தான் நானும் இருப்பேன். ஏன் அப்படின்னா இந்த ஆட்சி நான் நம்புறேன். மாற்றம் நடக்கும் நம்புறேன். மாற்றத்துக்காக நான் கேள்வி கேட்பேன். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.